இங்க எல்லாரோட வாழ்க்கையிலயுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு கண்டிப்பா ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. அவங்களலாம் பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்க லைஃப்ல யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள விட்டு நீங்க விலகி வந்துறது நல்லது. அத விட்டுட்டு இன்னும் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க கூட இருந்தே வந்து குழி பறிக்கணும் அப்படின்ற எண்ணத்த மனசுல வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான எண்ணம் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா கைவிட்டுருங்க. ஏன்னா காலம் அப்படின்றது நம்ம ஒருத்தவங்களுக்கு குழி பறிக்கிறோம் அப்படின்னா, அதே குழியில நம்மள தள்ளிரும் அப்படின்றத மறந்துறாதீங்க. ஒருத்தங்க நம்மளுக்கு கெடுதல் செய்றாங்க அப்படின்னாவே, அவங்களுக்கு அத திருப்பி செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ நம்மளால அவங்களுக்கு எதுவுமே பண்ணாம விலகி கூட நம்மளால வந்துர முடியும் அப்படின்ற பட்சத்துல விலகி வந்துருங்க. வாழ்க்கை எல்லாருக்குமே வந்து வலி மிகுந்ததா இருக்கு அப்படின்னு நெறைய பேர் நெனைக்கிறோம். ஆனா அது உண்மை கிடையாது. அந்த வலிகள வந்து உருவாக்கிக்கிறது நம்ம தான். சின்ன பிரச்சனைய பெருசாக்குறதே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற நம்மளோட மனசு தான். அதுதான் அப்பப்போ குரங்கு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சின்னதா ஒரு பிரச்சனையா இருந்தா கூட, அத பெருசா அடுத்தடுத்து கிளறிக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனையே இல்லாம பார்க்குறதும் நம்மளோட மனசு தான். ஒரு பிரச்சனைய பெரிய பிரச்சனையா மாத்துறதும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம மனசு தான் அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. நம்மளோட மனசுல பாசிட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனையா வந்து இருந்தா கூட, நம்மளால சமாளிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு நம்ம வந்துருவோம். அப்படின்ற பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனை கூட தூசி மாதிரி தான் தெரியும். இந்த பிரச்சனைய எப்படியும் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருக்கும். ஏதாச்சும் ஒரு சில உறவுகள உங்க மனசளவுல ரொம்ப நேசிச்சு ஏத்துக்கிறீங்க அப்படின்னா, இவங்களால நம்ம லைஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தோஷமா மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு எக்காரணத்த கொண்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா, ஒருத்தங்களால நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்த குடுக்க முடியுமோ, அதே அளவுல வலிகளையும் குடுக்க முடியும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷங்க குணம் எப்போ எப்படி மாறும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற ரகசியத்த எவ்வளோ க்ளோஸான உறவா இருந்தாலுமே வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும். உங்க மனசுக்கு இப்போ ரிலாக்ஸா இருக்குதுன்னு நினைச்சு அவங்க கிட்ட சொல்லிட்டு, நாளைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க பின்தங்கி போறதுக்கு அதுவே ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிரும். எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனா எல்லார்கிட்டயும் வெகுளியா இருக்காதீங்க. அது மிகப்பெரிய தப்பு. எந்த இடமா இருந்தாலும் உங்களோட சுயநலம் அப்படின்றது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத மறந்துறாதீங்க. ஒரு சில பேர்லாம் வாழ்க்கையில பிஸி பிஸி அப்படின்னு அடுத்தடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அடுத்தடுத்து ஓடுறனால அவங்களோட முடிவு கூட என்னங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது. யாரோட முடிவுமே வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்றப்போ, அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட சின்ன சின்ன தருணங்கள கூட அவங்க ரசிச்சு பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே பிஸியான லைஃப் தான் வாழ்றீங்க அப்படின்னா, அதில கொஞ்சம் கொஞ்சமாவது உங்களுக்கான டைம் அப்படின்றத சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களுக்கு புடிச்ச உறவுகளுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில எந்தெந்த மூமெண்ட் வந்து அழகானது அப்படின்றது உங்களோட லைஃப் எண்டிங்ல கூட உங்களுக்கு தெரியாம போயிடும். இன்னும் ஒரு சில பேர்லாம் பிஸியாவே வாழ்ந்துட்டு லாஸ்ட் ஸ்டேஜ்ல இவ்வளோ நாள் நம்ம எதுக்காக ஓடணும் அப்படின்றதே நம்மளுக்கு திரும்பி பார்த்தா தெரியலையே அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு கூட தள்ளப்படுறாங்க. அதுக்கான ரீசன்ஸும் கூட இதுதான். அதே மாதிரி யாரோட கற்பனைகளையுமே வந்து நீங்க வாழ ஆரம்பிக்காதீங்க. ஒருத்தங்களோட கற்பனையில வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அது சுக்கு நூறா உடையும் போது அந்த வலிகளை நம்மளால வந்து ஏத்துக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம நம்மள நேசிச்ச உறவுகள் நம்மளுக்கு குடுக்குற சந்தோஷத்த நம்ம எந்த அளவுக்குனாலும் அனுபவிக்கிறதுக்கு நம்மளோட மனசு தயாரா இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கஷ்டத்த கூட அது தாங்கிக்காது. அதுவும் நம்ம கிட்ட ரொம்ப புடிச்சமான ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து வர்ற வலிய கொஞ்சம் கூட ஏத்துக்காது. உங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்களோட எண்ணங்கள அவங்க மனசுல இருந்து அழிக்கணும் அப்படின்னா, நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு ஏதாவது எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, அத கைவிட்றணும். "நீ இல்லன்னா நான் உயிரோட கூட இருக்க மாட்டேன்" அப்படின்னு ஒரு சில பேர் சொல்ற வார்த்தைகள நம்பி அதுக்குள்ள ஆழமா போய் ஏமாறாதீங்க. இந்த மாதிரி வார்த்தைகள யாருக்கும் நீங்களும் வந்து குடுக்காதீங்க. யாரும் உங்ககிட்ட அந்த மாதிரி வார்த்தைய சொன்னா, "நீ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போ" அப்படின்னு உங்களோட மனசுல எதார்த்தமா எடுத்துக்கோங்க. இல்லன்னா